Hi friends, Assalamualaikum. Welcome back to my channel Challuma's Happy Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கோம். சோ நீங்களும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மார்னிங் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மாவு நைட்டே நான் குழச்சி வச்சுட்டேன். ஹப்பிக்கு ஏர்லி மார்னிங் டியூட்டி இருக்கிறதுனால ஸோ நான் சப்பாத்தி மாவு குழச்சி வச்சனால கிரேவி மட்டும் பண்ணணும். கிரேவிக்கு டர்னிப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டர்னிப் வச்சு ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கிரேவி பண்ண போகிறேன். இது ஒரு 15 மினிட்ஸில் பண்ணிடலாம். நைட்டே தேங்காவும் எல்லாம் உடச்சி துண்டு போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா டர்னிப் இப்போது நிறைய கிடைக்கிது சீசனுங்கிறதுனால. ஸோ நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. அதனால் வாங்கிட்டு வந்தோம் நேற்று. ஸோ நான் டர்னிப்புமே நல்லா பீஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் வேண்டாம், சரி எடுத்து இதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருக்கணும், நம்ம மார்னிங் எடுத்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். ஒரு குக்கர் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிட்டு ஒரு ஸ்டார் அனீஸ் ஒரு பேலீஃப் ஆட் பண்ணிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுமே தட்டி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இது பச்சை மணம் போன உடனே கையோடய நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிட்டு நல்லா அதை சாட்டே பண்ணிக்கலாம். அது நல்லா வெந்தோடையிறதுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பும் போட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வணங்கணும். இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் மட்டும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப கம்மியாக தான் காரம் சேர்க்குவேன். அதனால நான் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வணக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா இது கிரேவி ஆகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டர்னிப்பெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் குட்டி குட்டி சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய நமக்கு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இதில் ஒரு விழுது ஆட் பண்ணணும். கோகோனட் விழுது. அதுக்கு கொஞ்சம் கோகோனட் ஆட் பண்ணியிருக்கேன். ஜாரில், மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், அப்புறம் ஒரு ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு இதை நம்ம இந்த கிரேவியோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு தண்ணி உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஒரு அளவுக்கு கட்டியாக வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். விசில் வந்ததும் குக்கர் இறக்கிட்டேன். அடுத்ததாக குடிக்கிறதுக்கு தண்ணி சூடு பண்ண போகிறேன். ஸோ தண்ணி சூடு பண்ணும்போது அதில் கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்குவேன். ஏதாவது இந்த மாதிரி போட்டு குடிக்கிறது பழக்கம். ஸோ அதனால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தண்ணி வச்சுட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா அஸ்லான் எணிச்சிட்டான். இடையிலே எணிச்சிட்டான். நான் குக் பண்ணும்போதே எணிச்சு அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப்பும் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அவனால் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கான். ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் வேலை இருக்குது கிச்சனில். ஸோ அதனால் அவனை அப்படியே விளையாட விட்டுட்டு நான் அப்படியே திருப்பி கிச்சன் வரப்போகிறேன். ஸோ அவங்க டேடி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டாங்க. ஸோ நான் இந்த கேப்பில் சப்பாத்தி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் வந்துட்டேன். ஸோ சப்பாத்தி போட்டுட்டு கிரேவி இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கூட கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டோன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். கிரேவி நம்ம இந்த மாதிரி விசில் விட்டு எடுக்கும்போது லைட்டாக தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ அதை நல்லா கட்டியாக்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம இன்னொரு 2 மினிட்ஸ் கூட குக்கரில் வச்சு நம்ம திருப்பியும் அதை பாயில் பண்ணுறோம். கொஞ்சமாக இது போட்டுக்கோங்க. கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு. அவங்க டேடி சாப்பிட்டு போயிட்டாங்க. அடுத்து நானும் அஸ்லான் மட்டும் தான் சாப்பிடணும். நாங்களும் அவங்க டியூட்டி கிளம்புன அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிஞ்சிட்டு நாங்களும் அப்படி கையோட சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டதுமே திருப்பி கிச்சன் இந்த லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். எனக்கு முள்ளங்கி சாம்பார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததான் நம்ம காலையில் செஞ்சு டர்னிப் கிரேவியும் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி சிம்பிளாக ஏதாவது லஞ்ச் தான் பண்ண போகிறேன். மார்னிங் இருக்கிற லெஃப்ட் ஓவர்ஸே வச்சு நான் பண்ண போகிறேன். ஸோ வின்டர் அப்படிங்கிறனால எப்போவுமே கொஞ்சம் இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாம் வச்சு தான் பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்ச் என்ன பண்ணலான் இருக்கேன்னா ஜீரா ரைஸ் வச்சுருக்கேன். அது கூட டர்னிப் கிரேவி சூப்பராகவே இருக்கும். அண்ட் கொஞ்சம் தால் கிரேவியும் இருக்குது. முள்ளங்கி போட்டு சாம்பார் இருந்துச்சு, அது கொஞ்சம் இருக்குது. அது கூட காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் போட்டு சூப்பராக ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கேன். நல்லா மசாலா ஃப்ரை சூப்பராக இருக்கும். ஸோ ஜீரா ரைஸும் வச்சுட்டேன்.
இன்றைக்கி வந்து லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வெளில போகிற வேலை இருந்துச்சு, பேங்க் வேலையாக கொஞ்சம் வெளில போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ பேங்க்கெல்லாம் போயிட்டு வர வழியில் இந்த நர்சரி வந்து பார்த்தோம். ஸோ பார்த்திங்கன்னா வின்டர் அப்படிங்கிறனால ஃபுல்லாக வந்து ஃப்ளார்ஸ் இறக்கியிருக்காங்க. ஸோ பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அபி வந்து விதை வாங்குறதுக்காக தான் இங்கே வந்திருந்தாங்க. சில விதையெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த டைமில் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 2 பிளான்ஸ் வந்து எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த டெய்லியா மாதிரி இருக்கிற ஃப்ளார் ஒன்று, அப்புறம் இந்த பிங்க் கலர் ஃப்ளார் எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமாக இருந்துச்சு. ஸோ 2மே வந்து வாங்கிட்டோம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் வந்து சொல்ல நினைக்கிறேன். நமக்கு ஒரு விஷயம் வந்து சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அது என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து பண்ணலாம். அது வந்து அடுத்தவங்களை பாதிக்காத அளவுக்கு இருக்குது அப்படின்னா அந்த விஷயம் எதாக இருந்தாலும் நம்ம பண்ணலாம். யாருக்காகவும் நம்ம பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளார்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மேலே கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே வந்து லஞ்ச் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சும் வந்து சாப்பிட ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி சிம்பிளாக லஞ்ச் இருந்தாலுமே லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாம் வச்சு பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. டர்னிப் கிரேவிக்கும் ஜீரா ரைஸுக்கும் அடிபொலி டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த காலிஃப்ளவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டது படுக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் அஸ்லான் கூட கொஞ்சம் விளாட்லாம் சொல்லிட்டு நாங்கள் 3 பேருமே வந்து பார்க் வந்துட்டோம். அவன் ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்கான் சைக்கிள் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எந்த குழந்தைகளும் வரலை. ஸோ நாங்கள் வந்துட்டு அப்படியே அஸ்லானை விளாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு விளாண்டுட்டு இருந்தான். அவன் நல்லா ஜாலியாக விளாடுவான், தனியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவனுக்கு, அவன் பாட்டுக்கு விளாண்டுப்பான். ஸோ விளாண்டு கொஞ்சம் கழிச்சு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்புறம் ஈவினிங் திருப்பி நான் வந்து கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலாம், ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு வந்தேன். இனி நைட்டு டின்னர் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருந்தேன். ஸோ அந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock மேலே தான் மாறுச்சு. ஸோ அது எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எனக்கு வந்து சில டைம் நான் சும்மாவே இருந்துகிட்டு இருக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா சரி சும்மாவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். இல்லை காலையிலேருந்து நான் வேலையே செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னா சரி வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும். ஒரு டைம் ஒரு மாதிரி இருக்கும் மைண்ட் செட்டு. ஸோ அது எல்லாருக்கும் எந்த மாதிரி எப்படின்னு தெரியல. எனக்கு வந்து இந்த மாதிரி தான், நான் வந்து என்னோடய மைண்ட் செட் இந்த மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சரி நிறைய வேலை மார்னிங்லேருந்து அப்படியே லைனாக வேலை வந்துட்டே இருக்குது. சரி அதே மாதிரி லைனாக வேலையெல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டே இருக்கேன் ஒரு வேலையாக. ஸோ கிச்சன் க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஏதாவது ஒரு குக்கிங் பண்ணுறப்பனா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன ஆகும்னா கிச்சனுக்கு எல்லா ஐட்டம்ஸுமே நான் கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து எல்லாம் யூஸ் பண்ணுறேன். ஒன்று ஒன்றா போய் எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப இதாகிட்டு எல்லா ஐட்டம்ஸுமே கொண்டு வந்து வச்சுருவேன். ஒரு டைம் போகும்போது எல்லா ஐட்டம்ஸும் கொண்டு வந்து வச்சுருவேன். ஸோ அதனால் எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த காலி கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது ஃபில் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். அதை இன்னும் கழுவவே இல்லை. ஸோ அதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக என்னோடய காஃபி ஸ்க்ரப் அங்கே வச்சுருக்கேன் இல்லையா, ஒரு பாட்டிலில் ப்ரௌன் கலர் பவுடர் இருக்குது பாருங்கள், அது வந்து என்னோடய காஃபி ஸ்க்ரப் தான் அது. ஸோ அதுவும் வந்துட்டு எடுத்து வைக்கணும். ஸோ அதோட மூடி வந்து காணும். அடுத்ததாக வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்காக வெசல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தண்ணி நினச்சி வச்சுட்டு இந்த சைட் கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். லைட்டாக வந்துட்டு வைப் மட்டும் பண்ணி எடுத்துடலாம். ஸோ லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த சைட் கவுண்டர் டாப்பை ஃபுல்லாகவே வந்துட்டு நான் தொடச்சி எடுத்துட போகிறேன். இந்த சைட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்ச அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் டாப் வந்து ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துருவேன். ஸ்டவ் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் நான் ஃபுல்லாக கழுவுவேன். ஃபுல்லாக இது போட்டு லிக்விட் போட்டு கழுவி எடுப்பேன். இல்லைனா டெய்லியும் வந்து இந்த மாதிரி வைப் பண்ணி தான் நான் எடுப்பேன். இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே நம்ம குக்கிங் வரும்போது ஒரு ஆசையோடு வரலாம். சரி எல்லா இடமும் நீட்டாக இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் நான் இதை விட்டாலுமே நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு குக்கிங் வரும்போது பார்த்திங்கன்னா ஐயோ எதுக்குடா குக் பண்ணுறோங்கிற மாதிரி இருக்கும். ஸோ டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இதை வைப் பண்ணி எடுக்கிற ஒரு வேலை மட்டும் கண்டிப்பாக பண்ணிடுவேன். ஸோ அதனாலேயே வந்து அந்த இடம் நீட்டாகவே இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி இந்த பேக் சைடு இந்த குக் பண்ணுற இந்த பேக் சைடு கவுண்டர் டாப் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயிலு அந்த சாறு நம்ம கிண்டும்போது அது தெரிச்சது எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கண்டிப்பாக வைப் பண்ணி எடுத்துடணும். ஒரு நாள் விட்டாலுமே நெக்ஸ்ட் டே எனக்கு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். ஸோ க்ளீன் பண்ணி எடுத்த அப்புறமா மெயினான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வெசல்ஸு. நைட் டைம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த குளிருக்கு வந்து நான் வெசல்ஸ் தொடுறதே கிடையாது. ஈவினிங் டைம் அப்படிங்கிறனால ஈவினிங் டைம் வெசல்ஸ் இருந்தால் ஃபுல்லாகவே கழுவி வச்சு அந்த இடத்த நீட் பண்ணிடுவேன். நீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிச்சனே நமக்கு பார்க்குறக்கே நல்லாயிருக்கும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது. ஸோ ஈவினிங் மேலே வந்து பார்த்திங்கன்னா அஸ்லானுக்கு கார்ன் தான் வேக வச்சு கொடுக்க போகிறேன். இன்றைக்கி எந்த இதுவும் கிடையாது, ஸ்நாக்ஸ் எல்லாம் தீர்ந்து போச்சு. ஸோ
ஸோ நான் வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி மாதிரி சேமியா பிரியாணி மாதிரி பண்ணலாம், அந்த ரெசிபி எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். வந்து பார்த்தீங்கன்னா ஹப்பி 7 o'clock வந்த அப்புறமா பிளான் அப்படியே மாற்றிட்டாங்க. வெளியில் போகலாம் இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. போகலாமா என்னன்னு கேட்டாங்க. குளிர் வேறு சரியான குளிராக இருக்குது, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரி எடு எல்லாம் வின்டர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடலாம், போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லனால சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். எங்கள் வீட்டில் வந்துட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு ரொம்ப குஷியாகிறதே வந்து அஸ்லாம் தான். ஸோ நான் அதிகமாக நான் வெளியில் எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறனால நீங்கள் வெளில போகலாம் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து செம்ம குஷி ஆயிடுவான். ஸோ ஃபுல்லாக ரெடி ஆகிட்டான், அவன் கோட்டெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டான். நாங்களும் எல்லாருமே ரெடி. நாங்கள் அப்படியே வந்து பைக்லேயே வந்துட்டோம். ஸோ டெல்லி குளிர் நைட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம். சரியான குளிர், கையாக நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. க்ளோவ்ஸ் கூட போடல. சரி நான் அதிகமாக வெளியில் வந்தது கிடையாது நைட் டைமில். ஸோ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது கிடையாது. சரி பார்த்தா அஸ்லான் கூட அந்த ஜாக்கெட்டுக்குள்ளே அவன் கை வச்சுக்கலாம். எங்களுக்கு வந்து இடமே இல்லை, கை வந்து சரியான நடுக்கமாக இருந்துச்சு. ஸோ இங்கே டெல்லி கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேதாஜியோட 28 feet ஆன மார்பிள்லேயே ஆன ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு ஸ்பெஷல். அதுவும் இல்லாமல் இந்த லைட் ஷோ அப்புறம் ட்ரோன் ஷோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நேதாஜியோட லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து ஒரு 10 minutes ட்ரோன் ஷோ மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இந்த மியூசியம் மாதிரி இந்த பாத்வே வந்து எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து இங்கே ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ இன்னும் 3 days வந்துட்டு இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது, ஸ்டேஜெல்லாம் போட்டு நிறைய ஈவெண்ட்ஸ், அதுவும் இல்லாமல் ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருப்பாங்கள்ல அவங்களோட ஸ்டால்ஸ் எல்லாம் நிறைய ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பணும். பார்த்திங்கன்னா ட்ரோன் ஷோ வந்து முடிஞ்சிருச்சு. ட்ரோன் ஷோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பார்த்தவங்க. ஸோ இந்த மேலே நான் வந்து வீடியோவில் பார்த்தேன் ஆக்சுவலாக இந்த இந்தியா கேட்டுக்குள்ளே அதுக்கு மேலேயே வந்து நல்லா அழகாக லைட் ஷோ மாதிரி சூப்பராக வந்து கட்டுறாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஸ்கையில் தெரியற மாதிரியே இருந்திருக்கு. அதாவது நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸில் லைஃப் அப்படியே வந்து காட்டுற மாதிரி 10 minutes ஷோ காட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாச்சு வந்து இப்போ பார்த்துருப்பீங்க, அதுதான் வந்து நேதாஜியோட ஸ்டாச்சு. அங்கே அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிருக்கனால ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அளவுக்கு மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியுது. இந்தியா கேட் வந்து ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த டைமில் அந்த இடத்துல மட்டும் அந்த லைட் வந்து பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக் கலர்லேயே ஆரஞ்சு, ஒயிட், க்ரீன், அந்த நேவி ப்ளூ எல்லா கலருமே அந்த கேட்டில் கொண்டு வந்தது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 9 o'clock கிட்ட ஆயிடுச்சு நம்ம போகும்போது. ஸோ ஸ்டால்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஸ்டால்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் பார்த்த ஒரு 4-5 ஸ்டால் மட்டும் ஓப்பனாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போல், எல்லாம் வந்து பார்க்கறதுக்காக தான் போயிருந்தோம். ஸோ பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நான் நிறைய டைம் ஹபிட்ட வந்து சொல்லியிருக்கேன், நைட் டைம் வந்து நம்ம இந்தியா கேட் வந்து பார்க்கலாம், அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து பார்க்கணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நைட் ட்ராவல் அதை விட சூப்பராக இருந்துச்சு. டெல்லியில் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து 30 minutes ட்ராவல் இருக்கும் நம்ம கோட்ரஸில் வந்துட்டு டெல்லி கேட் வர்றதுக்கு. 30 minutes ட்ராவல் பண்ணி வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இந்த குளிரில் வந்து பயங்கரமான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அஸ்லான் வந்து நல்லா ஜாலியாக இருந்துட்டான். அவனுக்கு குளிர் தெரியுதா இல்லையான்னு கூட தெரியல எங்களுக்கு. அந்தளவுக்கு அஸ்லான் நல்லா குளிர் பழகிட்டான். எனக்கு வந்து சரியான குளிராக இருந்துச்சு. அப்படியும் வந்து குளிர் வந்துட்டு அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து இன்றைக்கி வந்ததே வந்துட்டு சரி நான் உங்களுக்கும் அந்த வந்து இந்தியா கேட் காட்டின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வந்தேன் மெயினாக. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததான் இந்த குட்டி பையன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஏறும்போதே இந்த வண்டியெல்லாம் பார்த்துட்டான். வண்டியில் போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டான். ஸோ ஃபுல் ரோடு சொல்லிகிட்டே தான் வந்துட்டு இருந்தான், பைக் அம்மா பைக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தான். சரி அவனும் இந்த ரைடு வந்து கூட்டிகிட்டு போயெல்லாம் சொல்லிட்டு அவனும் இந்த பைக் ஏறிட்டான். எனக்கு ரெட் கலர் தான் பைக் வேணும்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே சுற்றிட்டு இருந்தாங்க அவங்க டேடி. அவனும் ரெட் பைக்குன்னு சொல்லிட்டு அதில் எப்படியோ ஏறிட்டாங்க. ஏறி அப்புறம் ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். திருப்பி அப்படியே பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வந்து பார்த்திங்கன்னா சரியான குளிர். போகும்போது குளிர் விட திரும்பி வரும்போது அதை விட செம்ம குளிராக இருந்துச்சு. நல்லா ஒரு ஜாலியாக இருந்துச்சு நைட் டைம் இந்த மாதிரி வெளியில் போனது. நைட் அவுட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வெளியிலேருந்தே நாங்கள் வந்து ஃபுட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். வரும்போதே வந்து ஃபுட் வாங்கிட்டு வந்துட்டோம். இனி வந்து செய்து டைம் வந்து 10 o'clock மேலே ஆயிடுச்சு, 10:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ சரின்னு சொல்லிட்டு ஃபுட்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டோம்.
நாங்கள் வந்து பட்டர் ரொட்டியும் கடாய் பன்னீரும் வாங்கிட்டு வந்தோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. ஸோ எங்களுக்கு எப்போவுமே வாங்குகிற கடையிலேருந்து வாங்குவோம். ஸோ அவங்க க்ளீனாகவும் கொஞ்சம் நல்லாவும் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்து சாப்பிடவும் செஞ்சுட்டோம். ஸோ இன்றைக்கி vlog இதோட முடியுது. இன்றைக்கி ஃபுல் டே vlog உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தா பிடிக்கல எல்லாமே வந்து எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். பிடிக்கலன்னா ஏன் கருத்து வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர். பாய். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.